வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அண்ட் வந்து இங்கே ஈட்டை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்மரில் குளிக்க மாட்டானுங்க. ப்ரோ சண்டே வேணா குளிப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மரத்தை நட்டேன், அதுவே ஒரு பெருமை தாங்க. ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துருங்க, சரிங்களா? அதாவது ஒரு ட்ரீயை வந்து சன்லைட்டே இல்லாமல் இப்போ இந்த ஸ்னேக் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஸ்பைடர் பிளான்ட்டாக இருக்கட்டும், மணி பிளான்ட்டு, சரவணன் சார் கூட சொன்னார். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பாட்டிலில் வீடை சுற்றி அங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா இப்போல்லாம் வந்து பப்ஸு இதெல்லாம் பீஸாலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் வாட்டர் மெலன் 2 வாங்கி சாப்பிடுங்க. ட்ரெடிஷன் போயிட்டு இருக்குது. கரூரா, வேலூரா, சேலமா அப்படின்னு அந்த நாங்கெல்லாம் ஊட்டி போனாலே ஃபேன் போட்டு தான் தூங்குவோம். எரியுதுடி மழை, கொஞ்சம் ஏசி போடு கூலா. எஸ், வெல்கம் ஆல். வெல்கம் சார். வெல்கம். ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடி சார் எரியுதுடி மழை, கொஞ்சம் ஏசி. லாஸ்ட் ஒரு 1 month 2 month வந்து ஓவர் சம்மர் வந்து அதிகமாக இருக்குது. சரி சார், கொஞ்சம் ஏசி மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க, செம்ம சூடாக இருக்குது, முடியல. ரைட், ஓகே ப்ரொசீட். ஏன் திடீர்னு வந்து நம்ம ஏசி அது இதுன்னா வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அங்கே ஒரே வந்து எப்படி சொல்கிறதுனா ட்ராவல் பண்ண சொல்ல கூட அந்த ஹீட் பர்ன்ஸு, ஹீட் வேவ்ஸு, அப்போயாவது இந்த சூடு தனியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வந்து தனியில் லாஸ்ட் ஒரு 1 month 2 month வந்து ஓவர் சம்மர் வந்து அதிகமாக இருக்குது. மெயின்லி வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா, சரி, நம்ம வந்து வெரி க்ளோசர் டு ஈக்குவேட்டர் கிட்டே இருக்கிறனால நமக்கு வந்து சூரியனுடைய ரேஸ் டைரெக்டாக விழுது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட் சொல்லுவாங்க, மேரிடைம் கிளைமேட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் கான்டினென்டல்னால் ஃபுல்லாகவே லேண்ட் பேஸ்ட் பண்ணிது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க உங்களுக்குன்னா சம்மரும் பீக்காக இருக்கும், வின்டரும் பீக்காக இருக்கும். ஸோ இதுவே மேரிடைம்னா கடல் சார்ந்த பகுதிகள் அங்கே மாட்ரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் பயங்கர பீக்காக இருக்குது. இதுவே நீங்கள் நார்த் இந்தியாவுக்குலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப செம்ம ஹீட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு கீழே தான் ஈக்குவேட்டர். ஓகே, அண்ட் இந்தியாவுக்கு மேலே லைக் இந்தியாவில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மட்டும் தான் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறனால இந்த ரேடியேஷன்ஸ் ரேஸ் டைரெக்டாக விழுது நம்ம இந்தியா மேலே. ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ டியூ டு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ சுற்றி எந்த தண்ணியுமே இல்லை நார்த் இந்தியாவில், வெறும் வந்து நமக்கு லேண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ கோல்டும் டியூரிங் வின்டர் டைம் வந்து ரொம்ப கீழே போயிடும் டெம்பரேச்சரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க +5 degree Celsius இருக்கும்னு சொல்லி. +5 degree Celsiusலாம் பயங்கர மாற்றம் சார், பருவநிலை மாற்றம்னு சொல்லலாம். ஓகே சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இப்போ பருவநிலை மாற்றம் அப்படின்னும் போது இப்போது ஜாகிரபிக்கலாக விட்டுருங்க. சின்ன வயசில் இதே சம்மரில் எல்லாருமே அந்த ஃபீல் பண்ணியிருப்பேன், எஸ்பெஷலி 90s கிட்ஸுக்கு தெரியும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அந்த வெயிலுக்குனே ஒரு பாட்டு வந்திருக்கு. அட் த சேம் டைம் வெயிலை கன்சிடரே பண்ணாமல் சம்மர் லீவை என்ஜாய் பண்ண டைமெல்லாம் இருக்குது. போய் இஷ்டத்துக்கு அப்படியே கண்ணங்கரேனாகி அந்த ஒரு தன்மை இருந்துச்சு. 90s கிட்ஸ் யார் கிஃப்டட் ஆக்சுவலி, பிகாஸ் நம்மளுக்கு வந்து பகலில் காலையில் 8 மணிக்கு கிரிக்கெட் ஆட போனோம்னா ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவோம். அதிகபட்சமாக தாகம் எடுத்துச்சுன்னா போட்டு ஜூஸ், இப்போ ஜூஸ் கூட இல்லை, மோர் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸே சொல்கிறேன், இப்போ வெளியே போகணும் அப்படின்னா வந்து அவங்க ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குது, அது அவங்க சொல்லி தப்பு இல்லை, வெயிலில் போகணுன்னு சொல்ல வரல, அவங்களால அந்த ஹீட்டை டாலரேட் பண்ண முடியல. அண்ட் எஸ்பெஷலி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ராவல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்குது. அப்படியே வந்து இந்த புலி படத்தில் விஜய் வந்து ஒரு இதுக்குள்ளே பூந்து வருவார், அந்த மாதிரி அப்படியே ஃபேஸ் எல்லாம் பேர்ன் ஆகுது, அவ்வளோ இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. சொல்கிறாங்க சார் அர்பன் ஹீட் ஐலேண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு இப்போ ஐலேண்ட்னா தெரியும் இல்லையா, நடுவில் ஒரு லேண்டு சுற்றி தண்ணி. இப்போ வந்து இந்த ரூரல் ஏரியாஸ், இந்த வில்லேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குளுமையாக இருக்கும். ஏன்னா அதிகமாக மரங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அப்புறம் வெஜிடேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கிறனால கொஞ்சம் குளுமையாக இருக்கும். ஆனால் இந்த சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும் போது பயங்கரமான ஹீட் பிகாஸ் ஆஃப் நோ ட்ரீஸ், அதிகமான ஏசி, கன்ஸ்ட்ரக்ஷன், அர்பனைசேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இருக்கிறனால நமக்கு ஹீட்டு நடுவில் மட்டும் அதிகமாக இருக்குது, சுற்றி கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் கால்ட் அஸ் அர்பன் ஹீட் ஐலேண்ட் சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இவ்வளோ ஹீட். வெளியே வந்து மூஞ்ச காட்ட முடியலை சுத்தமாக. ஸோ பயங்கர வேரியேஷன்ஸ் ஐ கேன் சி. அதுவும் நம்ம இப்போ வேலூரில் இருக்கிறோம்,
வேலூருக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வெயிலூர் அப்படின்லாம். திங் இஸ் தட் ஸோ நாங்களே நாங்கள் எங்களால் வெயிலை டாலரேட் பண்ண முடியும், எங்களால் இப்போ முடியலை. ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். ரைட்டாக 1-2 காம்படிஷன் போயிட்டு இருக்கு, கரூரா வேலூரா சேலமா அப்படின்னு. அந்த நாங்கெல்லாம் ஊட்டி போனாலே ஃபேன் போட்டு தான் தூங்குவோம். அவ்வளோ வெயிலை டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடைய அடாப்டேஷன்லேருந்தே எங்களை வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு நார்மல் வெயில் தான். அங்கே சார் சொன்ன மாதிரி வந்து அந்த வந்து எப்படி சொல்கிறது, ட்ரீஸ் இல்லாமல் நம்ம வந்து பழகிட்டோம். இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்கே இது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து டாலரேட் பண்ணுறதுனால இந்த ஹீட் வேவ் கொஞ்சம் என்னடா அதிகமாக இருக்கே அப்படி அந்த ஹீட் பேர்ன்ஸ்லாம் வந்து சென்சேஷன் பண்ண முடியுது. அப்போ என்ன தான் சார் பண்ணலாங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட்டில் வருவோம். இப்பயுமே வந்து பிரியாணி நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் நான்வெஜ்க்கு அகேன்ஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் வந்து இந்த சம்மர் டைமில் நான்வெஜ் வந்து ஃபுட் எப்படிங்க சார்? சார் நான்வெஜ் சாப்பிட்லாம். திங் இஸ் தட் அந்த நான்வெஜ்லேயே அந்த குளிர்ச்சி அப்புறமா சூடு இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி ஹீட் ஓவராக இருக்குது. இதில் ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபுட்டை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. நம்மளை வந்து குளுமையாக வச்சுக்கிற மாதிரி ஃபுட், பிகாஸ் ஹீட் பர்ன்ஸ் வரலாம். ஸோ அந்த சூடுனால கட்டிகள் வரலாம். ஸோ அதனால் நான்வெஜ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. வேற இந்த இந்த கிளைமேட் இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு டேக் இட், அதான் சொல்லுவேன். சார் நீங்கள் மார்னிங் என்ன மாதிரி டிஃபன்? நீங்கள் வந்து நிறைய நான் வந்து ஹைட்ரேட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் டு பி ஃப்ரேங்க் வந்து நான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. பட் ரீசெண்டாக இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டே ஒழுங்காக போய் தண்ணியை குடி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸஸ் எல்லாம் கூட இல்லை ஆக்சுவலாக. வாட்டர் மெலனு, பப்பாயா, அதுக்கப்புறம் இந்த தண்ணி நிறைய அப்பப்போ கிளம்பி போயிடுவேன் வாட்டர் மெலன் பப்பாயாட்டு. ஒரு கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா இப்போல்லாம் வந்து பப்ஸு இதெல்லாம் பீஸாலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் வாட்டர் மெலன் 2 வாங்கி சாப்பிடுங்க, வயிறும் ஃபுல்லாயிடும். வயிறும் ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் வேர்டுன்னு நான் சொல்லுவேன். ஹைட்ரேஷன் எல்லாம் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிரு. தண்ணி தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தண்ணி தான் வந்து ஆக்சுவலாக ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம அந்த கூலிங் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை நம்மளை சுற்றி. இப்போல்லாம் வாட்டர் ரிமைண்டர்னு வச்சு அதுக்கு ஒரு ஆப் வாட்ச். இது நான் என்ன சொல்ல வந்தேன், 6000 பாட்டில் சார், 100 பாட்டில் போக 6000 பாட்டில் எப்போ குடிக்கணும்னு ரிமைண்டர் கொடுக்குமா, பெல் அடிக்குமா, அலாரம் அடிக்குமா, அதெல்லாம் ஒரு பாட்டில். சரி, ஆக்சுவலாக இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட வந்து ஒரு ஹேபிட்டை வந்து நான் எல்லாரையுமே சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். என்னென்னா குளிக்க மாட்றாங்க. சம்மரில் குளிக்க மாட்றானுங்க. ப்ரோ சண்டே வேணா குளிப்பானா அப்படின்னு கேட்குறானுங்க. சண்டே பல் தேப்பியாடான்னு அது கூட சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன்றானுங்க. குளிக்கிறதோட ஆக்சுவல் ரீசன் வந்து அழுக்கு போகிறது கிடையாதுங்க. உடம்பு வந்து டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனே. நீங்கள் நிறைய யூடியூப்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். த ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ஃபார் பாத்திங் இஸ் கெட்டிங் கூல்டு. அது கூட நிறைய சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு தலையில் ஊற்றுங்க, ஃபஸ்ட்டு காலில் ஊற்றுங்க, அதான் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. சார் வாட் அபவுட் சீசனல் ஃப்ரூட்ஸ்? நீங்கள் அந்த வாட்டர் மெலன் இதெல்லாமே சொல்லியிருந்தீங்க. இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்? இந்த சம்மர் டைமில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம்? அதான் சார், இப்போது நீங்கள் ஃபுட்டே சொல்கிறேன். ஓகே, மெயின்லி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோன்னா அந்த ஜூஸாக போக்கக்கூடாது. நம்ம மெயின்லி இந்த முழுமையான அந்த ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும். அந்த மெலான் ஃபுட்ஸ், ஸோ வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், இந்த மாதிரி சிட்ரிக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறோன்னா அது வந்து நமக்கு உடம்புக்கு அந்த குளுமையை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி இட் வில் பி குட் ஃபார் அவர் பாடி. இன்னொரு இன்ஃபோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு டாக்டர் சொல்லி கேட்டேன். என்னென்னா வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தெரியும். மோஸ்ட்டாக வந்து ஒழுங்காக ஹைட்ரேட் ஆகலாம் தான் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணுற மெடிசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிக் சொல்யூஷன்ஸ் தான் அவங்க சஜஸ்டே பண்ணுறாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சிட்ரிக் தான் சஜஸ்டே பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு ஒரு கிட்னி ஸ்டோன் வர வச்சுக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு, இப்போயே வந்து லெமன் ஜூஸ், ஆரஞ்செல்லாம் சிட்ரிக் தான் ஆக்சுவலாக, அதே குடிச்சிட்டு போயிடலாமே. ஸோ அதனால் இப்போதுலேயே அதை வந்து நம்ம ஹேபிட் ஆக்கிக்கணும். ரைட் சார். சார், இப்போ வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஏசி வந்து ஒரு வீட்டில் வந்து தினசரி உபயோகம் மாதிரி மாறி, டேபிள் மேட் மாதிரி மேலே இருக்குது, சைடில் இருக்குது, நீங்கள் வாங்கலையா, ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ வெளியே வந்தால் வந்து அந்த ஏசியோட எக்ஸாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடு தான் வந்து கிளப்பி விடுறது நம்ம. ஸோ இந்த ஏசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது போத் பூனுன்னு சொல்லலாம், பேனுன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து அப்படியே குமுலேட், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குமுலேட்டிவாக அப்படியே வந்து நிறைய ஒரு ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி, ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது, அந்த சிஎஃப்சி கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னலாம். பட் இப்போ இருக்கிற நிலமையில் நாம் வந்து ஒரு பெரிய ஒரு அதை நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு ட்ரீ கவர், ஃபாரஸ்ட் கவர் இல்லாத பட்சத்தில் நம்ம டிபெண்ட் பண்ணுற ஒரே சோர்ஸ் வந்து ஏசி. அப்புறம் வந்து ஃபேன் கூட பெருசாக யூஸ் ஆகலை. இப்போ
இப்போல்லாம் ஃபேன் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த கூலர்ஸ் எல்லாம் தண்ணி ஊற்றி வந்து பண்ணுறாங்க. பட் அதனால ஆஸ்துமா ப்ராப்ளம் வருது. அந்த ஏர் கூலர் வந்து இதுவாகுது, ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் பிரச்சனைலாம் வருது, வெட்டி வேர் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏசி வந்து இப்போதைக்கு நம்ம ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக நான் பார்க்குறேன். ஆனால் அது பெர்மனெண்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சார் இப்போது லைக் இருக்கிறவங்க ஓகே சார், இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ அதை தான் சொல்லலாம் வந்தேன் சார். ஏசி வந்து இப்போ ஒரு 35, இப்போ நானும் லாஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக் யோசிச்சேன். ஆனால் வந்து ஏசி இஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ தான் வந்து போன வருஷம்லாம் நான் வந்து இதை பேர் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து போன வருஷம் கிட்டத்தட்ட 13 ட்ரீஸ் கிட்ட வீட்டு சுற்றி இருந்துச்சு, தென்னை மரம்லாம். அப்போ இந்த வெயிலே எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறனால மொத்தம் பக்கத்து வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறனால மொத்தமாக எடுத்துட்டாங்க. அங்கே கான்கிரீட் எல்லாமே வந்து சுரியும் வெயில் அடிக்குது. அப்பா அம்மாவும் பேர் பண்ண முடியல, ஏஜ் பீப்புள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க சொல்லாதான் இப்போ தான் நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். என்னன்னா வந்து இண்டோர் பிளான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பிளான்ஸ் வந்து சன்லைட்டே இல்லாமல் இப்போ இந்த ஸ்னேக் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஸ்பைடர் பிளான்ட்டாக இருக்கட்டும், மணி பிளான்ட்டு, சரவணன் சார் கூட சொன்னார். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பாட்டிலில் வீடு சுற்றி அங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பன் ட்ராப் பண்ணும். ஸோ தட் கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்மளே ஒரு பிளான்ட் வந்து இங்கே ஹீட்டை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஹீட் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு மினிமல் சொல்யூஷனாக இருக்கும் இந்த மாதிரி சொல்யூஷன். ஓகே, பட் ஆனால் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மெயின் இஸ் you have to plant the trees. Yes, because கவர்மெண்ட் வந்து இப்போது கவர்மெண்ட்டே சொல்லக்கூடாது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக செல்ஃபிஷ்னஸ்க்காக நிறைய மரத்தை வெட்டுறோம். ஓகே, ஒரு காலத்தில் இந்த மரத்தினால எத்தனை பேர் அந்த நிழலில் போய் நின்னோம். ஓகே, அண்ட் இப்போது மரமே இல்லாதனால நிழலை தேடி ஓடுறோம். முன்னெல்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து மரத்தை நட்டுட்டு அதுக்கப்புறம் வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே, கரெக்டாக இது ஒரு 2 years 3 years கட்டி முடிக்கிறதுக்குள்ள வீடு சுற்றி மரங்களாக இருக்கும். கரெக்டாக இப்போலாம் அந்த மரத்தை எடுத்து தான் வீடே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 tree 5 treeயாவது அவங்க ஒரு மரம் வைக்கிறாங்கன்னா, இப்போது மரம் நல்லா பெருசாக வருதுன்னா அதில் பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு நம்ம வாழ்வாதாரம் கொடுக்குறோம், ஹேபிட்டட்டாக அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு மரத்தை வெட்டும் போது அது எவ்வளோ சாபம் கொடுக்கும். நம்ம பேசுகிறதுக்கு சில்லியாக இருக்கும், பட் அதுக்கும் உயிர் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதனால் அதுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு ஆக்சிஜனும் குறையுது இல்லையா? ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ ஒரு மைல்டாக ஒரு ட்ரெண்ட் எட்டி பார்க்குது. என்னென்னா வந்து இந்த ரூஃப் டாப் கார்டன் அது ஒரு மைல்டாக அந்த ட்ரெண்ட் எட்டி பார்க்குது. அது தெரியுது, ரொம்ப செலவு இல்லாமல் அந்த ரூஃப் கார்டன் வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக தலை தூக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நம்ம கிட்ஸை வந்து எம்பவர் பண்ணலாம், எஜுகேட் பண்ணலாம். என்னென்னா வந்து பெட் அனிமல்ஸ் எப்படி வளர்க்குறாங்களோ பெட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டு காலைல இந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த பிளான் கிட்ட போய் பேசுகிற மாதிரி. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது என் பையன்கிட்ட வந்து ஒரு 5 பிளான்ட் வந்து இன்சார்ஜில் இருக்கார் அவர். ஸோ அதனால அந்த முயற்சி அதை எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு வந்து என்னோட பர்சனலாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே அதை பண்ணணும் ஆக்சுவலாக. யா ஸோ ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துருங்க சரிங்களா? அதாவது ஒரு ட்ரீயை. ஸோ எல்லோரும் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. உங்களை சுற்றி எவ்வளோ மரம் நட முடியுமோ நடங்க. தட் வில் பி ஹெல்பிங் யூ. ஏன்னா அடுத்து நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மரத்தை நட்டேன், அதுவே ஒரு பெருமை தாங்க. பிகாஸ் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும் தான் they can understand what is happening, the heat issues எதனால் இவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது ஒருத்தர் பண்ணால் மட்டும் சாத்தியமா சார்? எல்லோரும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் ஓகே இதை பார்த்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் அட்லீஸ்ட் கட் பண்ணி நீங்கள் பேர்ட்ஸுக்கு கீப் அ வாட்டர் ஃபார் தெம். அண்ட் ஆல்சோ ரோட்டில் நிறைய இந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து தண்ணி வைங்க. ஸோ இதெல்லாம் வைக்கிற மூலமாக ஓகே ஸோ எங்கேயோ பறந்து போயிட்டுருக்கவங்க தண்ணி தேடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ரீஜனும் ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை. ஓகே, ஸோ அவங்க பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவங்க ஃபேமிலியை வந்து குடிப்பாங்க. அதே தான். ஸோ இதை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோன்னா நம்ம ஹியூமன்ஸ்னாலே ஹீட்டை பியர் பண்ண முடியல. அப்போ அந்த அனிமல்ஸ்லாம் வாயும் இல்லை, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்களாம் ஏசி கேட்குதா? நமக்கெல்லாம் இருக்கு, we are doing it. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லையே. ஸோ you have to help these animals and birds. ஸோ டேக் திஸ் ஆஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க, இப்போ ஹெல்ப் பண்ணுங்கள் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு. எப்படி இப்போ நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் வாட்டர் மெலன் வந்து ஒரு தாத்தா கிட்ட தான் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இது மாதிரி வந்து அந்த ரோட் சைட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு வந்து திங்ஸை வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே பேரம் பேசக்கூடாது.
ஸோ அவங்ககிட்ட 15 ரூபா 20 ரூபா, நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் 30 ரூபானாலும் சரி 50 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி, 500 ரூபா எஸ் டேக் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் உங்களால் கௌரவம் பார்ப்போம். ஆனால் இங்கே வெளியே ரோட் சைட் பீப்புள் கிட்ட கௌரவம் பார்க்குறது, அங்கே இறங்கி சண்டை போட்டு 5 ரூபாய் 7 ரூபாய்னு. ஸோ அதனால அவங்கக்கிட்ட வந்து வாங்கலாம். இல்லை காலைல வந்து உழவர் சந்தைக்கு போயிட்டு அந்த ஒரு ப்ரீஸ் ஏரில் வந்து ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நம்ம அப்பா அம்மாக்கே டவுட் வரும், இன்னும் பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலையில் இந்த மாதிரி வந்து போய் அவங்கக்கிட்ட வாங்கினா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அவங்களுக்கும் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு இல்லை சார், அவங்க வெயிலில் இவ்வளோ வெயில் வந்து விற்கிறாங்களே, எதுக்கு விற்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு நாள் ஓட்டணுமே, சர்வைவிங் அமௌண்ட் வேணுமே, காசு வேணுமே, அதுக்காக வரோம். ஸோ நம்ம இந்த மாதிரி இளநீர் வாங்குறது, நுங்கு வாங்குறது ஹெல்ப் பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கும் பெனிஃபிட் ஆகுது. எஸ், மியூச்சுவலிசம் தான். நம்மளும் அதனால் பெனிஃபிட் ஆகிறோம், அவங்களும் அதனால் பெனிஃபிட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்டாக வித் எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் த டாபிக் பிலோ. அதை பற்றி நாங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாரையும் போய் சேர்கிற மாதிரி கண்டிப்பாக பேசுவோம். ஓகே, ரைட். தேங்க்யூ. So that's it for today. So let us see next video. Until then, thank you. Bye. Jai Hind.